அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பஅத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா லவ் கானூ யஃப்கஹூன் وقال نبينا صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ آمنا بالله. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. கண்ணியத்திற்குரியவர்களே, 2026 கோடை வெயில் வெப்பம் தமிழகத்தினுடைய 13 மாவட்டங்களில் சதமடித்திருப்பதாக தகவல்கள் வருகிறது. 100 டிகிரியை கடந்து வெப்பம் இன்றைக்கு தமிழகத்தில் பரவிக்கொண்டிருக்கிறது. பல பேர் சொல்லுவாங்க, வெயிலே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே இப்படி இருக்குது என்பதாக நாம் மிக சகஜமாக சொல்லக்கூடிய செய்திகளை பார்ப்போம். சங்கைக்குரியவர்களே, ஒரு காலத்தில் ஏசி என்பது ஆடம்பரமாக அதிகப்படியானதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கெல்லாம் அது அத்தியாவசியமான ஒன்றாக அது மாறிப்போகும். குளிர்பான கடைகளும் குளிர்சாதன பொருட்களுடைய விற்பனைகள் மிக வேகமாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. சுற்றுலா தலங்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறது. குளிர்பாங்கான இடங்களாகட்டும், கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும், அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. அப்படி என்றால் மக்களுக்கு இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் பெரிய அளவிற்கு அதை பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, பொதுவாக ஏப்ரல் மாதம் என்று சொன்னால் கோடை வெயில் வந்துவிடும். அதோடு பள்ளிகளுக்கு பள்ளிக்கூடங்கள் முடிந்து விடுமுறையும் வந்துவிடும் இல்லையா? இந்த முறை ஒரு கூடுதல் ஒரு நிகழ்வு வந்துவிட்டது, தேர்தலும் வந்துவிட்டது. கோடை வெப்பம் ஒன்று, ரெண்டாவது நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் படித்து முடிச்சுட்டு இப்போ தான் விடுமுறையில் இருக்கிறாங்க. கூடுதலாக தேர்தல் பரப்புரை பிரச்சாரங்கள், அரசியல் தலைவர்களின் வருகை, நடிகர்களின் வருகை, தேர்தல் வாக்குறுதி எல்லாமே இந்த மாதத்திலே வருது. அப்படி என்றால் அதை பற்றி நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி இந்த தலைப்பை நாம் எடுத்துக்கொள்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், இந்திய புவியியல் அமைச்சகம் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளை விட இந்த ஆண்டினுடைய வெப்பம் மிக கடுமையாக இருக்கிறது. வெப்ப அலைகள் மிக கடுமையாக இருக்கும். அதன் காரணத்தினால் ஏற்படக்கூடிய கோடை மரணங்கள் மிக அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் எச்சரித்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அது சம்பந்தமான சில செய்திகளை ஒரு விழிப்புணர்வாக நாம் தெரிந்து கொள்வது பொருத்தம் என்று கருதுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கு, வெப்பம் தாங்கலை. நமக்கு தெரியும், அரபகத்தினுடைய வெயிலும் சரி குளுமையும் மிக கடுமையாக இருக்கும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகம் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டது. யா அல்லாஹ், எங்களுடைய மூச்சு காற்று எங்களுக்கு மிக கடுமையாக இருக்கிறது, எங்களுடைய வெப்பமே எங்களை சாப்பிட்டு விடும்போல் தெரிகிறது என்று அல்லாஹ்விடத்தில் நரகம் அனுமதி கேட்டதால் ஃபஅதின லஹா பினஃபஸைன், அல்லாஹ் நரகத்திற்கு மூச்சு விடுவதற்கு 2 முறை மூச்சு விடுவதற்கு அனுமதி கொடுத்தார். நபி அவர்கள் சொன்னார்கள், நஃப்சுன் ஃபி ஷிதா வ நஃப்சுன் ஃபி ஸைஃப், குளிர்காலத்தில் ஒரு முறை அது மூச்சு விடுகிறது, கோடை காலத்தில் ஒரு முறை அது மூச்சு விடுகிறது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், கோடை காலத்தில் நீங்கள் அனுபவிக்கிறீர்களே இந்த கோடை வெயில் வெப்பம் தாழலன்னு, இது நரகத்தினுடைய மூச்சுண்டான். குளிர்காலத்தில் ரொம்ப கடுமை என்று நாம் பார்க்கிறோமா இல்லையா? அது நரகத்தினுடைய இன்னொரு மூச்சு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கோடை வெயில் என்பது நரகத்தினுடைய மூச்சு, அது விடுகிறது, அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. சங்கைக்குரிய பெருமக்களே, அதை நம்மால் ஒன்றும் செய்யவே முடியாது. மாற்ற முடியுமா? அல்லாஹ்வினுடைய ஏற்பாடுகளை இந்த உலகத்தில் யாராலும் மாற்றவோ மறுக்கவோ முடியாது. ஒன்று செய்யலாம், அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். வடநாடுகளில் நீங்கள் விசாரித்தால் தெரியும், வெயில் காலங்களில்
அங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் சதக்கா வசூல் பண்ணுவாங்க. வசூல் பண்ணி ஒரு தர்மம் செஞ்சு துவா செய்வாங்க. என்ன காரணம்னா, இந்த வெயில், அந்த வெப்ப காற்று, வெப்ப அலைகள் வருகிற போது ஒரு காற்று வீசும். அது யாரின் மீதெல்லாம் படுகிறதோ அவர்களெல்லாம் பெரிய அளவிற்கு மரணத்தை தழுவார்கள் என்கிற அச்சத்தினால் அவர்கள் இப்படி ஒரு காரியத்தை வழமையாகவே செய்கிற பழக்கம் அந்த மக்களிடத்திலே இருக்கிறது. அப்படி என்றால் சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, வெயில் காலம் வந்து விட்டால் லோகர் தொழுகை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்கண்ணா. அபரிது பில் லோகர், லோகர் தொழுகையை நீங்கள் அந்த நேரத்தில் தொழ வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க, அந்த நேரம் குளுமையாக ஆகட்டும் என்று சொன்னார்கள். வரலாற்றில் தொழுகை நேரம் வந்தவுடன் தொழுது விடுகிற பழக்கத்தையும் கட்டளையையும் வலியுறுத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த வெயில் காலத்தில் மட்டும் தொழுகை நேரம் தள்ளி போனது. ஹதீஸ் ஷரீஃபுகளில் வருகிறது, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வழமையாக காம சொல்கிறதுக்கு காம சொன்னாங்களாம். சொல்லட்டுமா, பொறுமையாக இருங்க, அபரிது. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் இப்போ நான் சொல்லவா, அபரிது, இன்னும் கொஞ்சம் வெயில் தாழட்டும், கொஞ்ச நேரம் கழித்து இன்னும் வெயில் தாழட்டும்னாங்க. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஹத்தார் ஐன ஃபைஅத்தலூன், சிறிய மணல் கூட்டு அதனுடைய நிழலை நாங்கள் பார்த்தோம். வெயில் நல்லா தாழ்ந்தா தான் என்ன தெரியுங்க, சின்ன பொருளுடைய நிழல் கூட கொஞ்சம் பெருசாக தெரியும் இல்லையா? அப்போ சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், சிறிய மணல் கூட்டினுடைய நிழலை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் மார்க்கத்தினுடைய அடிப்படை வணக்க வழிபாடுகளான தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளி போட்டார்கள், தாமதப்படுத்தினார்கள், வெயிலினுடைய தாக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. சங்கைக்குரியவர்களே, இது நமக்கான ஒரு வழிகாட்டலை தருகிறது என்று மார்க்க மேதைகள் சொல்லுகிறார். வெயில் காலம் வந்துருச்சா, இந்த வெயிலுடைய வெப்பத்தின் பாதிப்புகளில் இருந்து, கொடூரத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். மருத்துவர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகளில் முதன்மையானது தண்ணீர் அதிகமாக குடியுங்கள் என்று சொல்கிறார். ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த தலைமுறைக்கு அது தேவைப்படுகிறது, இந்த தலைமுறைக்கு அது தேவைப்படுகிறது. தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களே குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதனுடைய உடல் இயக்கத்திற்கு 60லிருந்து 70% தண்ணீர் தேவைப்படுகிறது. அவனுடைய மூளை இயக்கத்திற்கு 70% தண்ணீர் தேவைப்படுகிறது. இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு 82%, நுரையீரல் இயங்குவதற்கு 90% தண்ணீர் தேவைப்படுகிறது. எனவே தண்ணீரை அதிகமாக குடியுங்கள் மருத்துவர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, இன்றைய இளைஞர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, நீங்கள் கவனிச்சா தெரியும். நல்ல தாகம் எடுத்து ரொம்ப நாவறட்சி ஏற்பட்டால் தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அது வரைக்கும் தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு பழக்கமே மறந்து போய்விட்டது. அப்படியெல்லாம் கிடையாது. வெயில் காலங்களில் மற்ற நாட்களை விட அதிகமாக நாம் நீராகாரங்களை, பழங்களை எடுத்துக்கொள்வது அது நல்லது, நம்முடைய ஆரோக்கியத்தை பேணக்கூடியது. ஏன்னா நீர்ச்சத்து குறைபாடுன்னு சொல்லணும் இல்லைங்களா, அது மனிதனுக்கு நல்லதல்ல, களைப்பு மட்டும் அல்ல. ஒரு மனிதனுக்கு நீர்ச்சத்து குறைபாடுகளால் டயர்டாகிறாரு, சரி களைப்பு தானேன்னு நம்ம லேசாக அதை கடந்துட முடியாது, அடுத்த கட்டத்திற்கு அது கொண்டு செல்கிறது. ஒரு மனிதனுக்கு நீர்ச்சத்து குறைபாடுகளின் காரணத்தினால் ஜீரண கோளாறு ஏற்படுகிறது, கழிவு வெளியேற்றம், சிறுநீராகட்டும் மலமாகட்டும் உடலிலிருந்து வரக்கூடிய வியர்வைகள் வெளியேறுவது குறைகிறது. இது அப்படியே அவருக்கு டெவலப் ஆகிட்டே போய் வாய் துர்நாற்றம் அடிக்கிறது, தோல் சுருக்கம் ஏற்படுகிறது, இளமையிலேயே வயோதிகரை போல் அவர் காட்சி தருகிறார். இதெல்லாம் தேவையா? வெளிப்படையாக சொல்கிறார்கள், நீர்ச்சத்து குறைபாடுகளால் ஏற்படுகிற நோய்கள் இன்றைக்கு அதிகம். தண்ணி குடிக்க மாட்டாங்க, அதனால் வருகிற பாதிப்பிற்கு பிறகு டிராகன் ஃப்ரூட் சாப்பிடலாம். வேடிக்கை பார்த்தீங்களா? தினசரி ஒரு தண்ணி குடிக்காத காரணத்தினால பெட்டில் அட்மிட் ஆகிருக்காரு. டாக்டர் சொல்லியிருக்காரு தண்ணி சத்து கம்மியாக இருக்குது, ஆனால் டிராகன் ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க, அதுக்கு மவுசு கூட. கண்ணியத்திற்குரியவர்களே, வினோதமாக இருக்கிறது, இந்த தலைமுறையே வித்தியாசமாக வளருகிறது. அப்படி என்றால் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வியல் வழிமுறைகளை நாம் பின்பற்ற தவறுகிற போது அன்றாட வாழ்க்கை சிக்கலுக்குள்ளாகிறதா இல்லையா? ஒரு மனிதனுடைய உடல் உபாதைகள் ஏற்பட்ட பிறகு அவருடைய தொழுகையோ அவருடைய வணக்கங்களோ ஆரோக்கியமானதாக எப்படி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. மிக குறிப்பாக நமக்கு தெரியும், இந்த வெயில் காலத்தில் நிலத்தடி நீர் குறைஞ்சிடும். அல்லாஹ் இந்த பூமியில் வைத்திருக்கக்கூடிய 100% தண்ணீரில் 97% எங்கே தான் இருக்குது? கடலில் தான் இருக்குது. உப்பு தண்ணி 3% தான் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் பாதி உறைபனி கட்டியாக இருக்கிறது.
மீது நிலத்தடி கிணத்தடி நீர் எல்லாமே பாதி தான். அப்படின்னா இந்த தண்ணீர் இந்த வெயில் காலங்களில் நிலத்தடி நீர் குறைந்து விடும் இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த நாட்களில் தண்ணீரை நமக்கு தேவையான அளவுக்கு மிக சரியாக பயன்படுத்துவதோடு வீண் விரயத்தை தவிர்த்து கொள்வது மிக மிக முக்கியம். ஏன்னா அல்லாஹு தாலா தன்னுடைய வல்லமையை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிற போது, நிலத்தடி நீர் குறைஞ்சு போச்சு, உங்கள் மோட்ரு எட்டாத அளவுக்கு தண்ணீர் கீழே போச்சுன்னா நிலத்தடி நீரை யார் கொண்டு வருவா? இன் அரைத்து மின் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன் ஃபமயதீக்கும் பிமாஇன் மஈன். நிலத்தடி நீர் கீழே போயிருச்சு, இப்போ அந்த ஊற்றுக்கண்ணிலே தண்ணீரை யார் கொண்டு வருவா என்று அல்லாஹ் கேட்கிறார். நீங்கள் பழையவர்களை கேட்டால் தெரியும், 20 அடியில் 30 அடியில் வந்துட்டு இருந்த தண்ணியெல்லாம் இன்னைக்கு 1 லட்சம் கூடிருச்சு, 200 அடிக்கு போயிருச்சு இல்லையா? சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும். மிக குறிப்பாக தண்ணீரை சேமிக்க பழக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி ஒது செய்வதை பார்க்கிறார்கள், சாத் ரலியல்லாஹு தஆலா. அவங்க ஒது செய்கிற போது தண்ணீரை அதிகமாக பயன்படுத்தியதை நபி அவர்கள் பார்த்த உடனே கேட்டாங்க, சாதை ஏன் இப்படி அதிகமாக பயன்படுத்துறீங்க? அப்போ அந்த சஹாபிக்கு ஆச்சரியம், ஒது செய்கிற தண்ணீரில் கூட வீண் விரயம் இருக்குதா? மஹாத சரஃபு யா சாத், ஏன் இப்படி வீண் விரயம் பண்ணுறீங்க, அதிகமாக ஏன் பயன்படுத்துறீங்க? அவர் கேட்டார், ஒது செய்கிற தண்ணீரில் வீண் விரயம் இருக்கா? நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் வலக்கும் தாலா நகரின் ஜாரி, ஓடுற ஆற்றுல நீங்கள் ஒது செஞ்சால் கூட உங்களுக்கு தேவை 3 முறை கழுகுவது, அதோட நிறுத்திக்கணும். ஆற்றுல தானே தண்ணி விழுகுது, ஹவுஸில் தானே தண்ணி விழுகுது, நாம் பயன்படுத்துகிற தண்ணி தோட்டத்துக்கு தானே போகுதுன்னு என்ன செய்யக்கூடாது? 3 தடவை விட அதிகமாக கழுகக்கூடாது என்று மார்க்க சட்ட மேதைகள் சொல்லுகிறார். சில இமாமுகள் அது பாவம் குற்றம் என்று எழுதுகிறார். சங்கைக்குரியவர்களே, அது மற்ற காலங்களிலேயே நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்றால், இந்த கோடை காலங்களில் நிலத்தடி நீரின் தன்மைகள் குறைந்து விடுகிறது, அது கீழே சென்று விடுகிறது என்று சொன்னால், அல்லாஹினுடைய நிஅமத் நமக்கு வழங்கப்பட்ட நீரை நாம் எக்காரணத்தை கொண்டும் வீண்விரயம் செய்வதற்கு அனுமதித்து விடவோ கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த கோடை காலங்களில் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளில் ஒன்று, முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள் ஒரு 12 மணிக்கு மேலே மதியம் வரைக்கும் ஒரு 3 மணி 4 மணி வரை வெளியே வராதீர்கள். காரணம், இந்த வெயிலுடைய தாக்கத்தினால் ஏற்படுகிற தலை சுற்றல் மயக்கத்தினால் மரணம் வரைக்கும் செல்லக்கூடும் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்படின்னா இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் சூடு பிடித்திருக்க இல்லையா? நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் வருகிற போது அந்த கூட்டத்தை பார்ப்பதற்கே நமக்கு அச்சமாக இருக்கிறது. நான் பொதுவாக கேட்கிறேன், தேர்தலில் வாக்கு செலுத்த வேண்டியது ஜனநாயக கடமை, அதில் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் பரவாயில்ல, போகலாம். இந்த அரசியல் தலைவர்களை பார்ப்பது அல்லது நடிகர்களை பார்த்தா தான் இந்த நம்ம பிறந்த பலன் அடைய முடியுமா? இல்லாட்டி இந்த பிறந்த பலன் அடையவே முடியாதா? நீங்கள் கவனித்து பாருங்கள், செல்லக்கூடிய நடக்கக்கூடிய எல்லா கூட்டங்களிலேயும் ஏதேனும் மரணங்கள், சில மரணங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. தன்னை அழித்து கொண்டு இப்படியான விஷப்பரீட்சைகளில் இறங்க வேண்டிய தேவை இல்லையே. அப்படின்னா அப்போ நம்முடைய தலைமுறை, இன்றைய இளம் தலைமுறை, மிக குறிப்பாக ஆண்கள், பெண்கள் எப்படி தயாராக இருக்கிறார்கள் என்றால், அந்த நடிகர் வருவதற்கு 7 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே போயிருக்காங்க. அவர் இன்னும் வீட்டிலேருந்தே பிறப்பில்லை, அவர் இப்போ தான் எழுந்திரிச்சு பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். இவங்கெல்லாம் மேக்கப் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரெடியாக எங்கே போயாச்சு, இடத்துக்கு போயாச்சு. உண்மையாகவே இதை எப்படி எதிர்கொள்வது என்று இன்றைய வல்லுநர்கள் குழம்பி போய் நிற்கிறார்கள். அதிகாரிகள் யோசிக்கிறார்கள், ஏன் இப்படியுமா ஒரு புத்தி தடுமாறி போன ஒரு சமூகம் உருவாகும் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, தன்னை அழித்து கொண்டு தன்னுடைய உடல் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை இழந்துவிட்டு ஒரு தலைவனை பார்த்து நாம் என்ன செய்ய போகும்? தேர்தலுக்கு நம்ம நிச்சயம் போகும், வாக்கு செலுத்த போகும், நிற்கணும். அந்த வெயிலை நம்ம என்ன செய்ய வேண்டாம், பொருட்படுத்த வேண்டாம். அது நம்முடைய கடமை. நம்முடைய நாட்டிற்கு, நம்முடைய மக்கள் நலனுக்கு நாம் செய்ய வேண்டிய ஈமானிய கடமை. எக்காரணத்தை கொண்டும் அதை நாம் புறந்தள்ளிவிடக்கூடாது. ஆனால் இதுக்கு போகலாமா? சங்கைக்குரிய பெருமக்களே, யோசிக்க வேண்டும். அடிப்படை கடமைகளை நாம் இந்த காலங்களில் எப்பொழுதும் செய்ய வேண்டும். மிக முக்கியமாக இந்த கோடை வெயிலை பார்த்து நம்ம பயப்படுறோம். மார்க்க மேதைகள் சொல்லுகிறார்கள், இந்த வெயிலே இப்படி இருந்தால் நரகத்தினுடைய வேதனை எப்படி இருக்குன்னு புரியணுமா? வெயில் தாழலை இல்லையா, வெளியே போக முடியல, கண்ணு தெரியல, வீட்டுக்குள் வெப்பம் தெரிகிறது என்றால், இந்த வெயிலே இப்படி என்றால் நரகத்தினுடைய வெப்பம் எப்படி இருக்க வேண்டும்? நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள்.
இந்த உலகத்தினுடைய வெப்பம், நெருப்பு அனைத்துமே நரகத்தினுடைய 70 பங்கில் 1 உலகத்தில் எங்கெல்லாம் நெருப்பு இருக்குதோ அது எல்லாவற்றையும் சேருங்க. மனிதர்கள் பயன்படுத்துகிற நெருப்பு, தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய நெருப்புகள் எல்லாவற்றையும் சேர்த்தால் நரகத்தினுடைய 70 மடங்கில் 1. அப்போ மீதி 69 எங்கே இருக்கான்? நரகத்தில். இந்த இரும்பெல்லாம் உருக்கிற தொழிற்சாலைகள் வைக்கிற டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் ஒரு மனுஷனை தூக்கி போட்டால் ஒன்றும் இல்லாமல் அப்படியே கரைஞ்சிருவோம். இரும்பை உருக்கக்கூடிய தொழிற்சாலையில் உள்ள அந்த வெப்ப சதவிகிதம் மனிதனை உருக்கி விடும். இது எல்லாவற்றையும் சேர்த்தாலே 1 தான், மீதி 69 அங்கே இருக்கிறது என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்தினுடைய வெப்பம் எப்படி இருக்கும் என்று யோசிக்க வேண்டும். நமக்கு குர்ஆனிலே ஒரு நிகழ்வு வருகிறது. தபுக் போருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. வரலாற்றிலேயே ரொம்ப நெடுந்தூரம் சென்ற போர் தபுக் போர் தான். அது வெயில் காலத்தில் நடந்துச்சு. அப்போது சஹாபாக்கள்லாம் பெறப்பட்டு போகும்போது முனாஃபிகீன்கள் சொன்னாங்களாம், வெயில் காலமாக இருக்குது, இப்போ போய் போருக்கு போகணுமா, போரை தவிர்த்தரலாமே என்று அவர்கள் பேசிய போது குர்ஆன் சொல்லுகிறது, குல்நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், ஈமானிய கடமை, இஸ்லாத்தினுடைய அடிப்படை, போருக்கு போக வேண்டிய தேவை இருக்கக்கூடிய நேரத்தில் போருக்கு போகாமல் பின்தள்ளக்கூடிய இந்த மக்களுக்கு நரகத்தினுடைய நெருப்பு இதைவிட கடுமையானதுன்னு சொல்லுங்க என்கிற போதனையை அல்லாஹ் சொல்லுறான். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் இந்த காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கோடை வெயிலில் நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான முதல்ல விழிப்புணர்வை தரும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவிலிருந்து வந்த இது போன்ற சில வார்த்தைகள், அந்த ஹதீஸ்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். நபி அவங்களே சொன்னாங்க, அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு 2 அருட்கொடைகளை கொடுத்துருக்கிறான், ஆனால் மக்கள் அதில் அவேர்னஸ் இல்லாமல் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். நபியவர்கள் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்ப கம்மி. அல்லாஹ் 2 நியமத்தை கொடுத்துருக்கான், ஆனால் மனிதர்கள் அதில் அசட்டையாக கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று, அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிற ஆரோக்கியம். 2வது, அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிற ஓய்வுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மைதானே? இளைஞர்களாக இருக்கிற காலத்தில், வாலிபர்களாக இருக்கிற காலத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை நம்ம அசட்டையாக விடுகிற காரணத்தினால் ஒரு காலத்தில் 50 வயதில் வந்த நோய்களெல்லாம் இன்றைக்கு 20லேயே தலை தூக்கி விடுகிறதா இல்லையா? மருத்துவர்களிடத்தில் செல்லக்கூடிய இளம் சிறார்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்களா இல்லையா? சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் ஆரோக்கியத்தை பேணுகிற விஷயத்திலே நாமும் சரி, நம்முடைய பிள்ளைகளும் சரி கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் பெற்றோர்களிடத்தில் கேளுங்கள், அவர்கள் சொல்வார்கள், என்னென்னே தெரியல, இந்த பிள்ளை காலையில் சாப்பிடவே மாட்டாங்க, அது மதிய டிஃபன் சிறுசாக எடுத்துகிட்டு போகுது. பெற்றோர்களிடத்தில் கேளுங்கள், ஒரு இட்லி தான் சாப்பிடுது, இத்தினூண்டு டிஃபன், சின்ன பிள்ளைக்கு எடுக்கிற மாதிரி. ஒரு காலேஜ் போகக்கூடிய பிள்ளைகளுக்கு இப்படியான உணவு வருகிற போது, அவர்கள் திருமணத்திற்கு பிறகு தாய்மை அடைகிற போது என்ன பிரச்சனை வருது தெரியுமா? முதல் பிரச்சனை சிசேரியன், சுகப்பிரசவத்தினுடைய பாக்கியத்தை இழந்து விடுகிறார்கள். 2வது பிரச்சனை என்னன்னா, அந்த பிள்ளைகள் அமுதூட்டுகிற, தாய்ப்பால் ஊட்டுகிற இடத்துல 1 வருடம் கூட இன்னைக்கு ஃபுல்லாகிறது இல்லை. குர்ஆன் சொல்லுகிறது, ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அய்யுத்திம ரலா. நீங்கள் குழந்தைகளுக்கு பால் குடிப்பாட்ட வேண்டும் என்றால் 2 வருடம் கொடுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான். படைத்த ரப்புக்கு தெரியுமா இல்லையா? ஒரு மனிதனுக்கு தாய்ப்பால் என்பது இரத்தமாக மாறுகிறது. அதுதான் அவனுடைய ஆரோக்கியம். கபருக்குழிக்கு போகிற வரைக்கும் அதுதான் ரத்தம்டா. 2 வருடம் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், என்னுடைய பெண் பிள்ளை 2 வருடம் தாய்ப்பால் கொடுப்பதற்கு தேவையான ஃபிசிக்கலில் பலமாக இருக்கணுமா இல்லையா? இன்றைக்கு அது இல்லையே. அப்படி என்றால் நாம் எங்கிருந்து தொடங்க வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை சிறு வயதிலிருந்தே தொடங்க வேண்டும். ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, குறிப்பாக இந்த ஓய்வு காலங்கள், நம்முடைய பிள்ளைகள் 2 மாத காலங்கள் நமக்கு அருகிலே இருக்கிறார் இல்லையா? பள்ளிக்கூடம் இல்லை, டியூஷன் இல்லை, ப்ரெஷர் இல்லை, நம்முடன் இருக்கிறார். அதை மிக சரியாக பயன்படுத்த வேண்டும். எதற்கு? நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கும். இந்த காலங்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்வது, சிறியவர்களிடத்தில் அன்பு பாராட்டுவது, நம்முடைய குடும்ப காரியங்களில் அவர்கள் சகஜமாக இருப்பது என்கிற அந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். சொல்லணும், தம்பி உடம்பை பார்த்துக்க, எம்மா உடம்பை பார்த்துக்க, என்ன வேணுமோ சாப்பிடு, நல்லதாக சாப்பிடு. சாப்பிடுன்னு சொன்னோன்னு கேட்குற முதல் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸாக தான் இருக்கும். பிஸா வாங்கி கொடுங்க, பர்கர் வாங்கி கொடுங்க,
கண்ணியத்திற்குரியவர்கள் ஆரோக்கியமான உணவுகளை தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவியு ஹைருன் வஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினில் லைஃப். பலமுள்ள மூமின் சிறந்தவன் என்று அல்லாஹுக்கு பிரியமானவன். யாரை விட? பலகீனமான மூமினை விடண்டா. யோசிச்சு பாருங்க, பலமுள்ள மூமின் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வார், இந்த மார்க்கத்திற்கு ஏதாவது சேவை செய்வார், பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, சமூகத்திற்கு ஏதேனும் தேவை ஏற்படுகிற போது வந்து களத்தில் நிற்பார். பலகீனமானவர் அவரை பாதுகாக்கவே முடியாது. அவர் வந்து எப்படி சமூகத்தை பாதுகாப்பார்? அவரே யாராவது பாதுகாக்கணும். அப்போ பெருமானார் சொன்னார்கள், பலமற்றவர்கள் சிறந்தவர்கள் அல்லண்டாங்க, சமூகத்திற்கும் பாரம், குடும்பத்திற்கும் பாரம். அப்போ என்னுடைய பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு ஆசைப்படுற தப்பு கிடையாது. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், அவன் ஆரோக்கியத்தோடு இருக்கிறானா, அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஓய்வு, நல்ல உணவு, நல்ல ஓய்வு எடுக்கணும். ஏதேனும் அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க விஷயங்களை பல இடங்களில் வந்து சம்மர் கிளாஸ்கள் நடைபெறுகிறது. என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அடிப்படை தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மிக குறிப்பாக சங்கைக்குரிய பெருமக்களே, நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அன்பாக பேசுவதற்கும் பழகுவதற்குமான ஒரு வாய்ப்பு. எவ்வளவோ கேள்விகளோடும் ஏக்கங்களோடும் பிள்ளைகள் இருக்கிறார். அப்போ நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம உறவாடணும். சங்கைக்குரியவர்களே, நபியவர்கள் சொன்னார்கள், தஅல்லமு மின் அன்சாபிக்கும் தஸிலூன அரஹாமக்கும். உறவு முறைகளை சொல்லிக் கொடுங்கண்டா. இது தாதா, நானி, மாமு, மாமி சொல்லிக் கொடுங்கண்டா. தஸிலூன அரஹாமக்கும், உறவுகளோடு அவர்கள் சேரட்டும்டாங்க. இன்னைக்கு என்ன நடக்குன்னா, எல்லாரையும் ஒரே வார்த்தையில் அங்கிள்றான். எல்லாருக்குமே அங்கிள் தான். முதலமைச்சரையும் அங்கிள் தான் கூப்பிட்றான். அவர் உனக்கு அங்கிளாடா அப்படின்னா உறவுகளை நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இது மாமு, இவர் யார், நம்முடைய பரம்பரை என்ன சொல்லிக் கொடுக்கணும். இது நிக்கா செய்வது ஹராமான உறவு முறைகள் சொல்லிக் கொடுக்கணும். இந்த பெண் உனக்கு திருமணம் செய்வதற்கு ஹராம், இந்த பெண்ணை நீ பார்க்கலாம், அந்த பெண்ணை பார்க்கக்கூடாது, திருமணம் செய்வதற்கு ஆகமாக்கப்பட்டுன்னு சொல்லிக் கொடுங்க. சங்கைக்குரியவர்களை உறவு முறைகளை சொல்லி அடையுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். நல்ல விஷயங்களை நம்முடைய பிள்ளைகள் வாசிக்கும். இன்றைக்கு அந்த வாசிப்பு மிக மிக குறைந்து போய்விட்டது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்கலைகளை எங்களுக்கு பாடமாக போதிக்கப்பட்டது. எந்த மாதிரி? குர்ஆனுடைய சூறாக்கள் எங்களுக்கு போதிக்கப்பட்டதை போல என்று சொல்லுவார். குன்னா நுஅல்லமு மகாஸி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா நுஅல்லமு சூரத்த மினல் குர்ஆன். குர்ஆனுடைய சூறாக்கள் எங்களுக்கு எப்படி போதிக்கப்பட்டதோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவத்தோடு போர், எந்த போர் எப்படி நடந்துச்சு, என்னென்ன எல்லாத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதில் வாழ்வியல் இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நேர்த்தியாக அமைத்துக் கொள்ளக்கூடிய திட்டங்கள் இருக்கிறது. சங்கைக்குரியவர்களை நல்ல புத்தகங்களை பெருமானாருடைய சீரத்திலிருந்து தொடங்கும், நபியினுடைய சீரத்திலிருந்து தொடங்கும், கலீஃபாக்களுடைய வரலாறுகளை கொடுக்கணும். இந்த தேசம் சுதந்திரம் அடைந்த வரலாறு எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும்? வரலாறுகள் என்னென்னவெல்லாம் திரிச்சிருக்காங்க சொல்லணும். வரலாறுகள் திரிக்கப்பட்டு இருக்கிறது. கஜினி முகமது எடுத்தார், இந்தியாவை அவர் கொள்ளையடிச்சாருன்னு எழுதியிருக்காங்களா இல்லையா? சரியா தப்பான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நான் அடிக்கடி சொல்வதில்லை, தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசம் நம்முடையது. நம்முடைய மூதாதையர்களின் இரத்தத்தால், அவர்களின் தியாகத்தால், அவர்களின் உழைப்பால், வியர்வையால், அவர்களின் பொருளாதாரத்தால் கட்டியமைக்கப்பட்ட தேசம் இந்த சுதந்திர தேசம். எத்தனை பேருக்கு தெரியும்? சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் நம்மை பார்த்து பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்லும்போது நம்ம பதில் சொல்லணுமா இல்லையா? வரலாறுகளை படிக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்பு இது. ஒரு கட்டம் போயிருச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் போதிக்கவும் முடியாது, அவர்கள் படிக்கவும் முடியாது. வேலை, தொழில், வியாபாரம், குடும்பம்னு அவங்க போயிடுவாங்க. இந்த காலகட்டத்தை நல்ல புத்தகங்களை, நல்ல அறிவுகளை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மிக மிக குறிப்பாக எல்லாருக்கும் தலைவலியாக இருக்கக்கூடிய மொபைல் பிரச்சனையிலேருந்து அவங்கள வெளியெடுக்கணும்னா வாசிப்பை கொடுக்கணும். புத்தகங்களை படித்தாங்க, சிந்தனை வளரும், அறிவு வளரும், மொழி அறிவு வளரும். ஒரு பையனை, ஸ்கூல் பையனை கேட்குறாங்க, இது என்னன்னு? ரெட்டுங்கிறான். ஏதோ கலர் காட்டி கேட்குறேன். சிவப்புன்னா அது வேற, ரெட்டு வேறையா சிவப்பு வேறையா? மெட்ரிகுலேஷன் பையன்கிட்ட கேட்குறாங்க, ரெட்டுன்னா சொல்கிறான், ரெட்டுங்கிறான், சிவப்புன்னா தெரியல. தாய்மொழி தமிழின் நிலைமை இந்த அளவுக்கு இருக்கிறது. மம்மின்னா ஓகே, தாய்னா தெரியல, அம்மானா புரியுது, தாய்னா தெரியல. இதெல்லாம் இருக்குது சங்கைக்குரிய பெருமக்களே. அப்படி என்றால்
என்னுடைய பிள்ளையின் எழுத்தையும் என்னுடைய பிள்ளையின் பேச்சையும் என்னுடைய பிள்ளையின் பண்பையும் அவனுடைய உடல் மொழிகளையும் சிந்தனைகளையும் சரிபடுத்துவதற்கான வாய்ப்பாக இதை நாம் ஏன் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது? உறவுகளை பார்த்து பழகுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாம் ஏன் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது? என் பிள்ளை எப்படியெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறனோ அந்த ஆசைகளை வடிவமைப்பதற்கான ஒரு காலமாக இந்த 2 மாத காலங்களை நாம் ஏன் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது? சங்கைக்குரியவர்களை, மொபைல்லேருந்து உங்களை வெளியே எடுக்கணும்டா அதற்கு மாற்றாக அவர்களுக்கு ஒன்றை தர வேண்டும். நீ மொபைல் பார்க்காதன்னு, சரி பார்க்கல, அந்த நேரத்தில் என்ன செய்வான்? அதற்கு நாம் அவர்களுக்கு ஒரு பணியை கொடுக்க வேண்டும். ஒரு நல்ல புத்தகத்தை படிங்க, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய படித்த விஷயத்தை நான் மறுபடியும் கேட்பேன் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். சங்கைக்குரியவர்களை, இந்த ஓய்வு அர்த்தமுள்ளதாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் வருங்காலத்தில் இதெல்லாம் மலரும் நினைவுகளாக சொல்லுவாங்க. எங்கள் அத்தா அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம், அதையே ஒரு நாள் நாங்கள் செலிப்ரேட்டாக நடத்துவோம் என்று மலரும் நினைவுகளாக அவர்கள் செய்வார்கள். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்வார்கள். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. மொபைல் ஃபோன் நம்முடைய பிள்ளைகளை, நேரத்தை, நம்முடைய பொருளை ஆக்கிரமித்திருக்கிறது. இது எல்லாத்தையும் விட ஒரு தலைமுறையை அதை ஆக்கிரமித்திருக்கிறது. நான் சில பேர்களை அடிக்கடி பார்க்கிறேன் பயணங்களில். ஃபோனை எடுக்கிறான், அப்படி பார்க்குறான், வைக்கிறான். ஒரு நிமிஷம் நான் உடனே ஃபோனை எடுக்கிறான், பார்க்குறான், வைக்கிறான். அடுத்த ஒரு நிமிஷம் எடுக்கிறான், பார்க்குறான், வைக்கிறான். நான் படித்தது ஞாபகம் வருகிறது. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், மொபைல் அடிக்ஷன் இந்த வியாதி உள்ளவர்களுக்கு அடிக்கடி ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு தோணுமா? மொபைல் அடிக்ஷன் உள்ளவங்களுக்கு அதை பார்க்காம இருக்க முடியாது. அப்படின்னா நம்ம பிள்ளை சேலஞ்ச் சொல்லுவோம், ஃபோன் வந்தால் எடு, பேசுனா எடு, இல்லாட்டி ஃபோனை வச்சு நீ தள்ளி நில்லை ஒரு நாள் ஃபுல்லாக. அதுவே பெரிய சேலஞ்ச். சங்கைக்குரியவர்களே, என்னுடைய பிள்ளை அவனை இழந்து விட்டு இந்த உலகத்தில் எதை சாதிக்க போகிறான்? அப்போ இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு காலமாக இந்த விடுமுறை காலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வல்ல நாயன் ஆரோக்கியமான ஒரு சமூகம் உருவாக வேண்டும். நமக்கு பிறகு அடுத்த தலைமுறைகள் ஆரோக்கியமானவர்களாக உருவாக வேண்டும். தங்களின் வாழ்க்கையை இந்த சமூகத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையாளர்கள் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைமுறையை வல்ல நாயன் உருவாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.